பாகிஸ்தானுக்கு செக் வைத்த இந்தியா, ஆப்கானிஸ்தானுக்கு ஓப்பன் சப்போர்ட். இனி தப்பிக்கவே வழியில்ல. பாகிஸ்தான் கதை முடியப் போகுதா? ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆப்கானிஸ்தான் எல்லையில தலிபானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல மோதல் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தானின் இறையாண்மைக்கு முழு ஆதரவுன்னு அதிரடியா அறிவிச்சிருக்கு. இந்தியா சொன்ன 3 முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்குது, தன்னோட தோல்விக்கு அண்டை நாட்டை குறை சொல்றது, பழைய கதைன்னு ஓப்பனா குற்றஞ்சாட்டி இருக்கு. முக்கியமா ஆப்கானிஸ்தானோட இறையாண்மையை மதிக்காதது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லியிருக்கு. பாகிஸ்தான் தலிபான் நிர்வாகம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அபாண்டமா சொல்றதையும் இந்தியா திட்டவட்டமா நிராகரிச்சிருக்கு. இந்த சூழல்ல இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கு. காபூல்ல இருக்கிற நம்ம தொழில்நுட்ப தூதுக்குழுவை முழு அளவிலான தூதரகமா அடுத்த சில நாள்ல நிலை உயர்த்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல தலிபான் வெளியுறவு அமைச்சர் முத்தகியும் இந்தியாவுக்கு வந்து நம்ம வெளியுறவு அமைச்சரோட பேசினதும் ஒரு திருப்புமுனை. முறையான அங்கீகாரம் கொடுக்கலனாலும் ஆப்கானிஸ்தானோட உறவை இந்தியா பலப்படுத்துறது தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் பலூச் கிளர்ச்சின்னு பாகிஸ்தான் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க உதவியும் இல்லை. இப்போ இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு ஓப்பன் சப்போர்ட் கொடுத்ததால இந்த பிராந்திய அரசியல்ல பெரிய மாற்றம் நடக்கப் போகுது. உங்களோட கருத்து என்ன? பாகிஸ்தானுக்கு இது இறுதி காலமா? கமெண்ட்ல சொல்லுங்க.